முக்கிய செய்தி. தமிழுக்காக தங்களது இன்னுயிர் நீத்த மொழிப்போர் தியாகிகளின் நினைவு நாள் தற்போது அனுசரிக்கப்படுகிறது. தாளமுத்து நடராசன் திருவுருவப் படங்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை செய்ய இருக்கிறார். மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்தப்படுகிறது. தாளமுத்து நடராசன் திருவுருவப் படங்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை செய்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழுக்காக தங்களது இன்னுயிர் நீத்த மொழிப்போர் தியாகிகளின் நினைவு நாளையொட்டி தற்பொழுது மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்தும் விதமாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை செய்கிறார். தாளமுத்து நடராசன் திருவுருவப் படத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை செய்கிறார். மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் என்று அவர் இன்று தற்பொழுது மரியாதை செய்ய இருக்கிறார். அது தொடர்பான காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். தாளமுத்து நடராசன் திருவுருவ படங்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை செய்கிறார். தமிழுக்காக தங்களது இன்னுயிர் நீத்த மொழிப்போர் தியாகிகளின் நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது தாளமுத்து நடராசன் திருவுருவ படத்திற்கு மரியாதை செலுத்துகிறார். அது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை மூலக்கொத்தளம் பகுதியில் தற்பொழுது தாளமுத்து நடராசன் திருவுருவ படங்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் சென்று மரியாதை செலுத்துகிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் செலினா இணைப்பில் இருக்கிறார். செலினா, வணக்கம். தாளமுத்து நடராசன் திருவுருவ படங்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை செலுத்துகிறார். அது தொடர்பான தகவலை சொல்லுங்க. மொழிப்போர் தியாகிகள் நினைவு தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று தாளமுத்து நடராஜன் நினைவிடத்தில் தற்பொழுது மரியாதை செலுத்தி வரக்கூடிய காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். சென்னை மூலக்கொத்தாளத்தில் அமைந்திருக்கக்கூடிய தாளமுத்து நடராஜனின் நினைவிடத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அஞ்சலி செலுத்துகிறார். அதனைத் தொடர்ந்து மொழிப்போர் தியாகிகள் தாளமுத்து நடராஜன் திருவுருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்த இருக்கிறார். தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகள், அதாவது தாளமுத்து நடராஜன் மாளிகையில் அமைந்திருக்கக்கூடிய அவரது திருவுருவப்படத்திற்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அங்கு சென்று திருவுருவ சிலைக்கு மரியாதை செலுத்த இருக்கிறார். சற்று நேரத்திற்கு முன்னதாக தனது எக்ஸ்பிரஸில் கூட ஒரு பதிவொன்றை செய்திருந்தார். அதில் குறிப்பாக மொழிப்போர் தியாகிகள் வீர வணக்க நாள் என்று எனவும், அன்றும் இன்றும் என்றும் இங்கே இடமில்லை எனவும், மொழியை உயிராக நேசிக்கும் ஒரு மாநிலம் இந்தி திணிப்புக்கு எதிராக ஒன்று திரண்டு போராடியது எனவும், திணித்த ஒவ்வொரு முறையும் அதே வீர வணக்கத்தோடு போராடித்தான் வருகிறது என்று தெரிவித்திருந்தார். இந்திக்கு துணையாக கண்டனத்திலிருந்து பல்வேறு மொழிகள், தேசிய இனங்கள் உரிமைகளை அடைத்திடவும் காத்தது என்று தெரிவித்திருக்கிறார். அதே போல தமிழகத்துக்காக தங்கள் இன்னுயிரை ஈட்ட அந்த தியாகிகளின் நினைவோடு நன்றியோடு இருப்போம் என்றும் தெரிவித்திருக்கிறார். மொழிப்போரில் இனி ஒரு உயிரும் போகாது எனவும், நம் தமிழ் உணர்வையும் சாகாது என்றும், இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருந்தார். இன்று மொழிப்போர் தியாகிகள் தினத்தை முன்னிட்டு பல்வேறு நிகழ்ச்சிகள் என்பது நடத்தப்பட இருக்கிறது. மாலை நடைபெற இருக்கக்கூடிய பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டு மொழிப்போர் தியாகிகள் அவர்களின் நினைவாக உரையாற்ற இருக்கவும் கூறப்படுகிறது. முதலமைச்சரை தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் தாளமுத்து நடராஜன் மாளிகையிலும் அதே போல அவரது நினைவிடத்திலும் மரியாதை செலுத்த இருக்கிறார்கள். தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி செலினா.